யாரு? எங்க போறீங்க? டிஎஃப்ஓ போன் பண்ணாரா? ஓ, நீங்க தானா? உங்களுக்கு காட்ட சுத்தி காட்ட சொன்னாரு. வெளியேறா. அந்த ரைட்ல போ. ஆஹா, என்னடா காணுமேனு பார்த்தேன், வந்துருச்சுல்ல. அப்புறம் மாதிரி இருக்கிறே காடு. அப்படியே லெப்ட்ல விடுப்பா. நாளைக்கு 5 முறம்னாலும் இன்னைக்கு சரியான வேட்டை தான். உன்னையும் கவனிச்சிடும், கவலைப்படாத. இதுக்கு மேல வண்டி போகாது. 6 இருக்கு, ஆத்த கடந்தா 3. இறங்க. எல்லாரும் இறங்குப்பா. சாமான வச்சுட்டு வாங்க. ஏய் ஜெனரேட்டர் பாத்து புடி புடி ஆகாத. கடை புடி. கொண்டா கொண்டா சீக்கிரம் வாங்க வாங்க. ஏய் வாங்க வாங்க. ஏய் ஜாக்கிரதை வாங்க. எல்லாம் புடிடா. ஏய் கட்ட மேல ஏறடா. புடி பாத்து ஜாக்கிரதை. ஏய் மேல போடுடா. இதான் நீ கேட்ட அரவங்காடு. எப்படி இருக்கு பாத்தியா? ஒசரம் சும்மா 100 அடி தேரும். எல்லாம் வயிறம் பாஞ்சு தேக்கு. ஒன்னு 4 லட்சம் ரூபா வரும். சரி காடு, வேலை முடிஞ்சிச்சு. நீ கிளம்பு கிளம்பு, போ போ. ஏய் மோட்டர் ஸ்டார்ட் பண்றா. நீ ஏறா மேல. ஏய் கடை கடை வேலையை பாருங்க. மோட்டர் ஸ்டார்ட் பண்றா. வரும்போதெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? ஏய் அந்த பெட்ரோல் கேன தூக்கி போடுறான். இப்ப ஸ்டார்ட் பண்றா. ஏய் ஜெனரேட்டர் சரியில்லை, பாடுறாத. செக் பண்ணி தானே எடுத்துருந்தோம். பொறி வச்சிருப்பாங்க. புலிக்கு வச்ச பொரியலடா, உங்களை மாதிரி பண்ணிங்களுக்கு வச்ச பொறி. குமார மரத்து மேல ஏறா. பிரச்சனை அடிக்கிறா யாரா நீ? யோ மாத பெருமாள் சொல்லும் போதெல்லாம் சரி சரின்னு தலையாடிவிட்டு உன் பிள்ளைய தூண்டி விடுறியா? உனக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம்? டிஎஃப்ஓவை துட்டை வாங்கிட்டு பொத்திக்கிட்டு உட்காந்துருக்காப்புல. நீ என்ன பெரிய கொம்பனா? இப்போ ஒரு போன் போட்டேன்னு வச்சுக்க, இந்த ஊரை விட்டு இன்னொரு ஊர்ல போய் செட்டில் ஆக வேண்டியதான். உன் பிள்ளைகிட்ட சொல்லி வச்சுக்க, நல்லா இருக்காதாமா. யாரு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கானே. யாரு மரத்தை வெட்டினா இவனுக்கு என்ன? மீறி சொன்னா முறைக்கிறாம்னே. நீங்க தான் நல்ல வாட்ட சட்டமா இருக்கீல்ல.
4 போட போட்டு சொல்லுங்களேன். தம்பி உன்னதான் காட்டுக்குள்ள எல்லாரையும் அடிச்சு போட்டு வந்திருக்க. நான் யாரு தெரியுமில? நாங்கெல்லாம் மரத்தையும் வெட்டுவோம், பிரச்சனை வந்தா மனுஷனையும் வெட்டுவோம். உங்க அப்பா முகத்துக்காக வெட்டு போறேன், இல்லைன்னா இங்கேயே அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். உன் மைண்ட பேச வேண்டியதெல்லாம் பேசியாச்சு, இனி ஒழுக்கமா இருப்பேன். ரொம்ப நன்றிண்ணே. ஏறா ஏலே சரண அண்ணே, காதுல ரத்தம் வருதுண்ணே. ஐயோ ஒரு அடிதான் அடிச்சான். அவன் பிள்ளையா பத்து வச்சிருக்கான், உலகார பயில பத்து வச்சிருக்கான். ஐயா ஏன் போட ஃபாரஸ்ட் ரேஞ்சர்னா என்ன? இவன் வீட்டு பாத்திரம் தேய்க்கிறவன் நினைப்பா. காட்டுல இருக்க சந்தன மரங்களை வெட்டி வெத்துட்டு காத்துல தானே சாஞ்சிட்டு கணக்கு எழுதுவானுங்களாம். மான வேட்டையாடிட்டு வண்டிக்கு குறுக்க விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஏமாத்துவானுங்களாம். யாராவது எதிர்த்து கேள்வி கேட்டா காட்டுக்குள்ளேயே வெட்டி வீசி எரிஞ்சிட்டு புலி அடிச்சிச்சுன்னு போய் சொல்லுவானுங்களாம். திருட்டு பாயலுங்க. சக்தி 6 மிஸ் கால் 4 SMS ரூபா கிட்ட இருந்து. ஐயோ சாரி ரூபா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிரு. ஸ்டாப் இட். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ இதே சொல்லிட்டு இருக்க போற? என் பர்த்டே கூட ஞாபகம் இல்லையா உனக்கு? உன்னை லவ் பண்ணேங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லாத்தையும் மன்னிக்கணுமா? என் ஹிப் சைஸ் என்ன சக்தி? தெரியாது. என் செப்பல் சைஸ்? நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்த? தெரியாது ரூபா. ஒரு நிமிஷம் கண்ணு மூடு. இப்ப நான் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்? Let's break up, Shakti. Yes, நாம பிரிஞ்சிடலாம். ஏதாவது தப்பாவா கேட்டேன் சக்தி? எல்லா பொண்ணுகளும் மாதிரி தானே நானும் ஆசைப்பட்டேன். எனக்கு நிறைய ஆசை இருக்கு சக்தி. நீ ஹைட்டா நான் ஹைட்டான்னு கேட்டு நீ என்ன உரசி பார்க்கணும், என் இடுப்ப கிள்ளணும், அப்ப நான் வெக்கப்படணும், அதை பார்த்து நீ ரசிக்கணும், எதிர்பார்க்காதப்போ கட்டி பிடிக்கணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும், இன்னும் இன்னும் நிறைய. ஓகே ரூபா, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. நாம நோ சக்தி, நோ. உன்னால மாற முடியாது. இதுதான் நீ இல்ல. I've made up my mind. Let's call it off. இன்னையோட முடிகிற பிரச்சனை இல்ல இது. லைஃப் ஃபுல்லா இதே பிரச்சனை தான் இருக்கும். வேணாம், பிரிஞ்சிடலாம். அதான் நம்ம 2 பேருக்குமே நல்லது. இன்னும் 1 வீக்ல பேங்காக் போறேன். ஃபேமிலியோட அங்க செட்டில் ஆக போறோம். இனிமே நோ மோர் மீட்டிங்ஸ், நோ ரீகன்சிடரேஷன்ஸ், நோ ஃபோன் கால்ஸ், நத்திங். இப்பவே உன்னுடைய நம்பரை என் போன்ல இருந்து டிலீட் பண்ணிடுவேன். உன்னை பத்தின மெமரிஸ் கூட அப்படித்தான். குட் பை சக்தி. ரூபா, நல்ல முடிவு ரூபா. நீ சொன்னது சரிதான். எனக்கு லவ் பண்ண தெரியாது. இந்த நிமிஷமே நான் மாறிட்டேன்னு சொன்னா என்ன நம்பிடுவா போற? பொண்ணுங்க எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பீங்க, ஆனா பசங்க ஞாபகம் வச்சிருக்க மாட்டாங்க. அதுக்காக காதல் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. பசங்க ஒரு தடவை உங்க காதலியை பார்க்கும்போது அவங்களே மறந்துதான் பார்ப்பாங்க. நானும் அப்படிதான். உன்னோட செப்பல் சைஸ், ட்ரெஸ், நீ ப்ரப்போஸ் பண்ண டேட் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இதுக்காக தான் என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னா போ. உனக்கு எனக்கு ஒரே வித்தியாசம் தான். நீ எல்லாத்தையும் கணக்கு வச்சிருக்க, நான் காதல கணக்கே இல்லாம வச்சிருக்கேன். பிரிஞ்சு போறதுதான் உனக்கு பிடிக்கும்னா அதுலயாவது நான் உனக்கு பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிறேன். போ ரூபா.